முரண்டு பிடிக்காத உண்டக கண்ணி அம்மா, முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா, கண்ண கண்ண உருட்டாத கருமாரி அம்மா, கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா. முரண்டு குடிக்காத உண்டக கண்ணி அம்மா, முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா, கண்ண உருட்டாத கருமாரி அம்மா, கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா. அவ அக்கி வச்ச சொத்த நீ முட்டு முட்டை குடிச்ச, அவ ஊத்தி வச்ச கூழ குடிசிக்க குடிச்ச, அடி சங்கரியே பைரவியே பட்டுன வளர்த்த எத்திரியே பாரேண்டி பாரே அவ தவிப்பத, மனமாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பத. முரண்டு குடிக்காத உண்ட கண்ணி அம்மா, முறைச்சு பார்க்காத பாளையத்த அம்மா அம்மா, கணக்கண உருட்டாத கருமாரி அம்மா, கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா. இடுப்புல சுத்தி எங்க இடுப்ப சுத்தி வெடி வெடி கோயில சுத்தி உன் கோயில சுத்தி கணத்துல அழகுகள் குத்தி அம்மா அழகு குத்தி பால் கொடுக்க எடுத்த அந்த பாலைக்கு முகத்தை பாரு பாரு எம்மாடி. முட்டைப்பால் உனக்கு தந்தா சுத்தம் இந்த படையை வச்சா கட்டுக்கு சிதாளியனே காவு கட்டு நிற்கிறியே அம்மா. பத்து நீங்க விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா வெத்தவளை மனம் இறங்கு பாசத்துக்குள் நீ அடங்கு அம்மா. கடலியே கொதிச்சு விட்டா சூடா தண்ணீரே காளி நீ மீனாட்சி அம்மா அம்மா அம்மா. கற்பூர தீபமேத்தி கை வழக்கு போட்ட அந்த கற்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா. அடிப்பு நின்றா வெட்டுவது உன்னிடந்தா வெட்டுவது உன்னிடந்தா, அடி சத்தியம் பண்ணு பத்தியம் பண்ணு பத்தரை காக்க என்னிடம் வந்து சத்தியம் பண்ணு அம்மா. முரண்டு பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா, முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா, கணக்கன உருட்டாத கருமாரி அம்மா, கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா. எடுத்து அம்மா வச்செடுத்து குச்சி குச்சி குளிக்கவும் வச்சு உன்னை குளிக்க வச்சு உச்சிமணி மாலையும் கட்டி உன் கழுத்து போட்டு கும்பிட்டவ வாழ்வ பார்க்க வாடி 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 அம்மா. இப்பதையும் கைப்பதையும் கப்பவளை அம்மா நீ கப்பவளை கூட செஞ்சா கடவுளும் பொய்யாயி அம்மா. குடும்பத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா கோரவிழி அம்மா நீ கோரவழிய காணாமா அம்மா. புருஷாரம் கேட்டு ஒரு காலில் கமம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடி அம்மா அம்மா. குடிசை முதல் மாடி வரை குடும்பத்து பெண்களுக்கு தாலியில்லா வாழ்க்கை இங்கே கேடி அம்மா. அடி வந்து விடு கோமம் விட்டு வந்து விடு பூ போட்டு வந்து விடு, அடி வந்துடு 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 வந்து நம்பிடும் பக்தரை காத்திட இங்கே வந்திடம்மா அம்மா. முரண்டு பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா, முளைச்சு பார்க்காத பாளையத்த அம்மா அம்மா, கணக்கன ஊட்டாத கருமாரி அம்மா, கத்தியனை காட்டாத காளி தேவி அம்மா. அவ அக்கி வச்ச சோத்து நீ முக்கு முட்டை குடிச்ச, அவ ஊத்தி வச்ச கூழ குடிசிக்க குடிச்ச, அடி சங்கரியே பைரவியே பட்டு மரத்தை எக்கிரியே மாறிண்டி பாரே அவ தவிப்பத, மாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பத. முரண்டு பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா, முறைச்சு பார்க்காத பாளையத்த அம்மா அம்மா, கணக்கன கூட்டாத கருமாரி அம்மா, கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா. கூடியிருக்கும் உங்கள் வணக்கம் வந்துட்டேன். வாங்க வாங்க உட்காருங்க, வந்த கால
உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலி நிக்காது அதைய விட்டு விலகி கொஞ்சம் ஆம பக்குவமா உட்காருங்க உட்காருங்க பாதைய விட்டு விலகி பண்புடனே அன்புடனே உட்காருங்க இதுக்கு முன்னாடி வந்தியா இதுக்கு முன்னாடி வந்தியானா இதுக்கு முன்னாடி வந்தியா எங்களோட நாடகத்தை ஓடிதான் வந்தியா எங்களோட நாடகத்தை ஓடிதான் வந்தியா வந்துட்டேன் ஆட வந்துட்டேன் ஓடி இருக்க உங்க நல்ல வணக்கம் வந்துட்டேன் அப்பப்பா 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 ஏறப்பப்பா ஏறப்பப்பா அப்பப்பா இப்பப்பா ஆறு வேலை வாக்கும் புத்தனாருக்கு வணக்கமே ஆறு வேலை பார்க்கும் புத்தனாருக்கு வணக்கமே கிடைக்காம அழகிற மேசிரிக்கும் வணக்கமே தாடு கிடைக்காம அழைக்கிறனும் மேஸ்திரிக்கு வணக்கமே வீடுகளை காண்டை புரிஞ்சு பூசாம போட்டிருக்கும் இன்ஜினியருக்கு வணக்கமே வீடுகளை காண்டெடு பிடித்து பூசாமல் காத்திருக்கும் இன்ஜினியருக்கு வணக்கமே காலையில காடு சென்று விவசாயம் முக்கியம் என்று விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு வணக்கமே காலையில காடு சென்று வயலுக்கு போகணும் விவசாயிகளுக்கு வணக்கமே காலையில 11 மணியில இருந்து 11:45 பசை விட்டுட்டேன் என்று சொல்லி 100-200 பசு பண்ணி புறாந்தி குடிக்கிற மது பிரியருக்கு வணக்கமே பிளாக் பேரல் டைம் மன்றமும் 18:48 ஓகே ஓட்டா அப்படி பொண்டாட்டிய அடிச்சு போட்டு பொண்டாட்டி வேணாம்னு பப்பாட்டி கிட்ட சந்தோஷமா பேசுகிற திறமசாலிகளுக்கு வணக்கமே திறமசாலிகளுக்கு வணக்கமே வணக்கமே எங்க வணக்கமே வந்திருக்க அனைவருக்கு வணக்கமே அப்படி வாங்க வாங்க உட்காருங்க அந்த காலம் நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த கால நிக்காதீங்க விட்டு விலகி விட்டு விலகி உட்காருங்க அங்க வாங்க உட்காருங்க அந்த காலம் நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த கால நிக்காதீங்க பதயத்தை விட்டு விலகி உட்காருங்க பதயத்தை விட்டு விலகி பண்புடனே உட்காருங்க வர நாடகத்தை நீங்க பார்த்து போகலுங்க விடியோட நாடகத்தை நீங்க பார்த்து ரசிக்கணுங்க பெருகனுங்க ஐயா பால்பான குஞ்சனுங்க ஆமா வட்டி பெருகனுங்க ஐயா பால்பான குஞ்சனுங்க வாங்க வாங்க உட்காருங்க எந்த காலம் உட்காருங்க கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 சகல ஒரு ஏமாளி 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 திரையத்தோட ஒரு கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி ஆலோலம் சோ அப்படின்னு பறவை விரட்டலாம்னு நாங்கெல்லாம் ஒரு ஒரு ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு விருமாண்டிப்பட்டிக்கு வந்திருக்கோம் நம்ம சிறப்பான ரசிகர்கள் முனியாண்டிப்பட்டியா விருமாண்டிப்பட்டியான்னு முன்னாண்டிப்பட்டி எல்லாரும் வந்திருக்கா அந்த நிக்கிறவங்க முன்னால் வந்து உட்காந்து நாடகத்தை ரசிக்கணும் முருகாண்டிப்பட்டிக்கு வந்திருக்கான் எல்லாரும் விடிய வர இருந்து நாடகத்தை ரசிக்கணும் அண்ணே எல்லாம் தூரத்தில் இருக்கிறது இங்க வேப்ப வாங்கினே நாடகம் ஆரம்பிச்சாச்சு பொம்பளை படம் வரப்போகுதுன்னு வந்து நாடகத்தை ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஏன்னா நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் அப்படி பட்டி பெருகணும் பால்பானை பொங்கணும் சித்தர் சிறுவாமலை திருவண்ணாமலை சித்தர் சொல்றாரு அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு எல்லாரும் அமைதியா இருந்து உள்ளார வந்து உட்கார்ந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் நாடகம் தான் முக்கியம் அப்படின்னு இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியோர்களே பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுமுடிக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தை காண வருகின்ற வட்டார நாடகக்கால சிறுமக்களே எதிர்கால இளைஞர்களே இளசிவு தாய்மார்களே
வருங்கால வழிமுறைகளை காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிடு கிடக்கும் திருட்டு கட்டைகளை மற்றும் காத்தவாட்டுக்கு ஒன்று ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றிருக்கின்ற வெளியூரிலிருந்து வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருகனை வரவேற்றுக் கொண்டு நம்மெல்லாம் காக்குகின்ற எந்த ஒரு வேலையா இருந்தாலும் முதல் தெய்வம் இந்த விநாயகப் பெருமானை வணங்கி கலைப்பணியை துவங்கும். ஆமா ஆமா, ஏன்னா நம்ம ஊர்ல இன்னைக்கு வந்து 2 விநாயகர். 2 விநாயகரா? ஆமா, அங்க ஒரு விநாயகர் இங்க ஒரு விநாயகர். அந்த விநாயகர் சொல்றீங்க? நேருக்கு நேரு விநாயகர் சந்திக்கிறாங்க. மொத்தம் 3 விநாயகர்ப்பா. 3 எப்படி அவர் தெரியாதா? இங்க எய்தாப்புல மாப்பிள்ள நிக்கிறாப்புல பாரு. அந்த யாரும் ஒரு விட்டாங்க. ஆமா, 1 2 3 4 ஒரே மாதிரி. ஆனால் இந்த விநாயகப் பெருமானை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரப்போ எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் அந்த சுழி போட்டு செயலும் தொடங்கு அப்படின்னு அந்த விநாயகப் பெருமானை வணங்கி கலைப்பணி துவங்கும். ஐயா கொஞ்சம் வாலி மெக்க வைங்க, சுருக்கு வைங்க. ஹலோ ஹலோ ஹலோ. முந்தி முந்தி நாயகனே தன்மகனே முருகனுக்கு முன்பிருந்தே கணபதியே வாருமையா, கணபதியே வாருமையா. முருகாண்டிப்பட்டி எல்லையிலே, இந்த முருகாண்டிப்பட்டி எல்லையிலே இருக்கும் எங்கள் செல்வ விநாயகரே, ஏழைகளை காப்பவரே, கேட்ட வரம் எல்லாம் தருபவரே, இந்த முருகாண்டிப்பட்டினிலே எங்கள் முதல் தெய்வம் செல்வ விநாயகனே. முந்தி முந்தி விநாயகனே தன்மகனே, முந்தி முந்தி விநாயகனே தன்மகனே, எனக்கு முன்பிறந்தே கணபதியே வாருமையா, முருகனுக்கு முன்பிறந்தே கணபதியே வாருமையா. முந்தி முந்தி விநாயகனே தன்மகனே. முந்தி கணபதியே தொப்பை கணபதியே, உந்தி கணபதியே தொப்பை கணபதியே, அரச மரத்தோனே ஆதரிப்பவனே, அரச மரத்தோனே நம்மை ஆதரிப்பவனே. முந்தி முந்தி விநாயகனே தன்மகனே, முந்தி முந்தி விநாயகனே முக்கண்ணனார் கண்மகனே. ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, 5 கரத்தோனே பிள்ளையாரே, அன்னை முகத்தோனே பிள்ளையாரே, 5 கரத்தோனே பிள்ளையாரே, ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, 5 கரத்தோனே பிள்ளையாரே, ஆனை வைத்தோனே பிள்ளையாரே, பாறை வைத்தோனே பிள்ளையாரே, பவானி நாயகனே பிள்ளையாரே, ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, 5 கரத்தோனே பிள்ளையாரே. அவள் வரி கடலை
கைதட்டி முடிச்சா கொஞ்சம் அன்பு உறவுகளே, ஏன்னா கைதட்டினாத்தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில சந்தோஷம் முக்கியம், அதே மாதிரி ஒற்றுமை முக்கியம். என்னைக்குமே சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. ஆமா, ஒரு குடும்பமா இருந்தா சந்தோஷம் இருக்கு, சண்டை இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், கசப்பு இருக்கணும், இனிப்பு இருக்கணும், எல்லாம் கோர்வையா இருக்கணும். எல்லாமே கோர்வையா இருக்கணும். அடுத்த பொண்டாட்டியோட நம்ம கோர்வையா இருக்கணும். அப்பதான் குடும்பம் புழு புழுன்னு ஓஹோன்னு இருக்கும். அதுதான் இப்ப நம்மளுக்கு பெருமை. உண்மை உண்மை உண்மை. ஏன்னா பேர் வாங்கணும், பேர் வாங்கணுமா இல்லையா? அதான் உண்மை. எத்தனை நாளைக்கு ஒரே மூஞ்சி, ஒரே வாயி, ஒரே பல்லு, அதே பாத்துக்கிட்டா நல்லா தெரியுமா? ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா தான் இருக்கும். ஏன் தம்பி இது மாதிரி நம்ம பொண்டாட்டி ஐயா குடும்பம்னா அனுசரிச்சுதான் போகணும். சகல ஐயா நம்ம பொண்டாட்டின்னு சேர்த்து சொல்றா பாப்பா. ஐயா நம்பன்னா அது மொத்தமா சொல்றாரு. ஏன்னா நாங்கிறது வேற, நீங்கிறது வேற, நம்மன்னா ஒற்றுமை. ஒற்றுமை அந்த பையன் உள்ள ஒற்றுமை அதான். தூக்கி போடணும். ஆமா, அந்த ஒரு கால் தான் நீ சொல்ற மாதிரி ஒரு கால் போடணும். 2 கால் போட்டோம்னா குடும்பம் பிரிஞ்சு. பார்த்து அண்ணன் மண்டிதும் போட்டுறாம. ஆனா ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை, ஏன்னா கைதட்டின அர்த்தம் பிரஷர் குறையுதான். ஆமாப்பா ஆமாப்பா. மனுஷன் பார்த்தே இருந்தோம்னா இடுப்ப கடுக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரன்னு காலு சூடு இருக்கணும். இந்த கையை இப்படி படுத்து இப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். ஏன்னா ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது. எதுக்கு சும்மா ஊர்ல காப்ப கட்டி சும்மா இருக்க முடியாம கும்மி விட்டுறாங்க. நான் வளர்த்த ஆட்டாக்கள்லாம் பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த திருவிழா வந்துட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. அதே ஆத்தி அவங்க திருவிழா வந்துட்டாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஜவுளி கடைக்கு போகணும், பேன்சி ஸ்டோருக்கு போகணும், நகை கடைக்கு போகணும், இந்த பிரிவம் இருக்கணும், பியூட்டி பார்லர் போகணும், அந்த மூக்குக்குள்ள உள்ள முடியெல்லாம் விட்டணும், புரிஞ்சம் அம்புட்டு பித்து கொண்டு போய் திருவேன். 15 கிலோ கறி எடுக்கணும், 50 பிராந்தி பாட்டில் வாங்கணும். அம்மாவே ஆம்பளையார் பொருள் 2 கடை. என்ன ஒண்ணு பிராந்தி கடை, கொஞ்சம் கூடிச்சுன்னா சாக்கடை, இல்லைன்னா வேலைக்கருவ தூர். அது சரி சகல பிராந்தி கடை சாக்கடை. சரி வேலைக்கருவ தூர்ல போய் என்னடா வாங்க போத கூடிச்சுன்னா ரொம்ப ஜென்டிலா முட்டிக்கிறேன். ஆராய்ச்சி பண்றது முட்டு கொடுத்த மாதிரி என்ன கரெக்டா வேலைக்கருவ கரெக்டா இருக்கா? முட்டு கொடுக்கறதுக்கு சரியா இருக்கு. எதுலையுமே முட்டு கொடுக்கணும். ஒரு இது வளையுதுன்னா அதை தெளிவு கொடுக்கணும்னா முட்டு கொடுத்தாட்டேன். சகல நீங்க எதுலயும் முட்டு கொடுத்துருக்கீங்களா சகல? இந்த தொத்தைக்கு தொம்பி இந்த தொந்திக்கு ஒரு 2 தொப்பை கொடுக்கணும். 2 முட்டி யார் யாருக்கு கொடுக்கணும்? 5 பேருக்கு கொடுக்கணும். அந்த யாருக்கா செல்வ விநாயகர், மோகன் ராசு, நான், நீ, அந்த தம்பி சித்தர், 5 பேருக்கு இன்னுமே எனக்கு தொப்பலடா. இங்க இதே மாதிரி மோகன் ராஜ் நாடகம் அமைச்சா இதே ஆளு வந்தா அந்த நோட்டீஸ் சிட்டையில அட்வான்ஸ் கொடுக்கல சொல்லிடணும். என்ன சொல்லணும்? 10 அடி முட்டு கம்பு, 5 கம்பு, அது 10 கம்பு வேணும். அந்த ஆளுங்க யோசனை பண்ணிடுவாங்க. இன்னும் நாடகத்துக்கு சாமான் சொன்னா அவங்க முட்டு கம்பா சொல்றாங்க. ஒண்ணுவையா அப்படி நடிகர்கள் அப்படி வர அம்பட்டு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வராங்க. ஒரு வாரம் பெருசு பெரிய பெரிய ஆளுலாம் வராங்க. வெயிட் மேட்ச் சொல்ற மாதிரி. இந்த கொரோனால கொத்தனார் வேலைக்கு போனேடா, என்னடா ஆச்சு? அந்த கதையை கேட்காச்சால ஏன் சாகலா என்னாச்சு? வாழ்நாளே மறக்க முடியாது. நம்ம வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கு, தொழில் எப்படி நல்லா இருக்குன்னு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஒரு ஆள்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தேன். சரி, ஜாதகக்காரர் சொன்னாரு, அதானே என் ஜாதகத்தை எடுத்துட்டு போனேன். எடுத்து போட்டீங்களா? தொண்டை இழுக்குது, நம்மள்ட்ட பேச முடியலண்ணே. ஜாதகக்கார்ட்ட போய் ஜாதகம் பார்த்தேன். ஜாதகக்காரர் சொன்னாரு, நீ வாழ்க்கையிலே மறக்க முடியாதுடா, பங்குனி 4ஆம் தேதியிலிருந்து நீ பெரிய ஆள் ஆக போற அப்படின்னு. ஓஹோ, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்மளத்தான் ஒருத்தன் லேசா புகழ்ந்து பேசிட்டாலே நமக்கு மண்டை ஒட்டே வச்சு லேசா அண்ணே நீங்க நல்லா நடிக்கிறேன்னு சொன்னா போதும், இந்த இந்தியாவே நம்ம வாங்கின மாதிரி இருக்கும். கார்த்திக் ராஜா பிரிச்சு புரியாதுன்னு சொன்னா பயலுகளா கொடூரமான இப்ப 4 பேரும் சப்படா ஜாதகம் பார்த்து சொல்லிட்டாரு ஜாதகக்காரரு, பங்குனி 4ஆம் தேதியிலிருந்து நீ பெரிய ஆள் ஆக போறேன்னு. ஆனா அந்த பங்குனி 4ஆம் தேதியே வாழ்நாள்லயே மறக்க முடியாது. ஏன் சார்? இந்த பங்குனி 4ஆம் தேதி தான் கொரோனா மயிரே வந்தது.
அது யாரு மறக்கிறாங்க இல்லை, நான் மட்டும் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஏன் தம்பி எதுவும் நிகழ்வு நடந்ததா? ஐயோ நிகழ்வு இல்லை, இளஞ்சாவூர் முத்துமாரியம்மன் கோயில் நாடகம். ஆஹா ரைட்டு. கோமாளி வந்துட்டேன்னு சொன்னேன். ஒருத்தன் உள்ள போங்கிறேன், வந்துருச்சு. ஒருத்தன் வெளியே வாங்குறேன், என்ன சின்ன தமையன் வந்தோமா. ஆமா, இந்த நாடகத்தை நடத்திட்டு நாங்க வருமுனை படுற பாரு. அதனால அந்த தேதி எப்பவுமே மறக்க முடியாது. அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி ஒரு மேஸ்திரியை பார்த்து வேலைக்கு சேர்ந்து. சரி சார். வேலைக்கு சேர்ந்து 4-5 நாள் வேலை ஆட்டேன். சரி. 5-6 நாள் சொன்னாரு மேஸ்திரி, தம்பி வெளியே ஒரு செவர் பூசணும். அதை பூசுங்க சொன்னாரு. நான் மாதிரி வெளியே போய் ஒரு செவரை போட்டு சாரம் போட்டு பூச ஆரம்பிச்சாச்சு. சரி. கால் பூசிக்கிட்டு இருக்கல திடீர்னு சார கம்பு முறிஞ்சு கீழே விழுந்துட்டேன். சகல உனக்கு எதுவும் ஆயிடுச்சா சகல? கீழே விழுந்துட்டா ஒரு மேஸ்திரி என்ன செய்யலாம்? கூட்டிட்டு போய் ஒரு ஊசியை போட்டு ஒரு சம்பளத்தை கொடுத்து தம்பி காலையோ பாத்துக்கையா அப்படின்னு சொல்றதே மரியாதை. ஆமா, எங்க மேய்ச்சி கூப்பிட்டா தம்பி இங்க வாங்க, நீங்க இதுவரை எத்தனை நாள் வேளாத்துறீங்க கேட்டார். சரி அண்ணே 5 நாள் வேளாத்துறீங்க சொன்னேன். சரி. இந்த உங்க சம்பளத்தை பிடிங்க, கூட ஒரு 1000 ரூபாய் வேணாலும் தாரேன். ஆமா இந்தா வச்சுக்கிறங்க, இன்னுமே நீ வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொன்னாரு. ஏன் சகல? ஏன்னு கேட்டேன். ஏண்டா 10 வருஷமா வச்சிருந்த முட்டு கம்ப நீ 2 நாள்ல உடைச்சு என்னை நட்டமாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் போனா போகுது அப்படின்னு அதை விட்டுட்டு சரி பொண்ணை பார்த்து ஒரு கல்யாணம் காட்சியை பண்ணிடுவோம் அப்படின்னு பொண்ணு வாக்க ஆரம்பிச்சுட்டு. பொண்ணு வாக்க ஆரம்பிச்சா பொண்ணு ஊரு கூற அலையில பொண்ணே கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம இருக்கவும் பொண்ணு வாக்குற புரோக்கரை பார்த்து புரோக்கர் சொல்லிட்டார், தம்பி உங்க ஜாதகத்தை கொண்டு வா. அவர்கிட்ட கொண்டு ஜாதகத்தை விட்டுறேன். ஜாதகம் சொல்லிட்டார், ஜாதகம் ஓஹோன்னு இருக்கு. ஜாதகம் ஓஹோன்னு இருக்கு, உன்னை அசைக்க முடியாது. அதுவும் அவன் சொன்ன தேதிதான், பங்குனி 4ஆம் தேதிதான். உன்னை அசைக்க முடியாது, ஓஹோன்னு வரும். பொண்ணு அமைஞ்சிரும் சொல்லிட்டு 2 நாள்ல உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு புரோக்கர் எனக்கு போன் அடிக்கிறார். தம்பி உங்களுக்கு அருமையான பொண்ணு அமைஞ்சிருக்கு, கவர்மெண்ட் ஸ்டாப்னு சொன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நானே 5வது பெயில், நாடகம் ஆடினாத்தான் காசு, பாட்டு படிச்சாத்தான் காசு. கவர்மெண்ட் வேலை அப்படி இல்லை. வேலைக்கு போனாலும் போலேனாலும் மாசம் 5ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா அக்கௌண்ட்ல கிரிச்சுன்னு ஏறிடும். அம்மா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி பாருங்க, முதல் இரவு முடிஞ்சு. கலைஞர் மல்லிகைப்பூ 1000 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, 20 டக்காஸ் கடையில் அல்வா. ஆமா, 20 டக்காஸ் அல்வா சார். அல்வா நல்லா இருக்குமா சார்? நல்லா இருக்குமாவா? அங்கெல்லாம் போனா தங்கிடுவேன். உனக்குலாம் 2 கிலோ வாங்கணும். அல்வா அப்படி இருக்கும். பூ அல்வா எல்லாம் வாங்கி கொடுத்து முதல்ல முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு 2 நாள் ஆயிடுச்சு, 5 நாள் ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு, 20 நாள் ஆயிடுச்சு, 30 நாள் ஆயிடுச்சு. சரி, ஏன் முண்டா சொல்லிட்டா 1ஆம் தேதியில இருந்து நான் வேலைக்கு போகணும். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியும். டூட்டில இந்த கம்ப்யூட்டர் காலத்துல எந்த பொண்டாட்டிடா ஒரே மாசத்துல வேலைக்கு போவா? அவ போறோம்னா அவருக்கு பாருங்க பட்டு புடவை. வேலைக்கு போறேங்க, கவர்மெண்ட் உத்தியம் சும்மா. வேலைக்கு போற பொம்பளை பிள்ளைக்கு பட்டு புடவை, ஹேண்ட்பேக். அட இல்லையா, பழைய சேலையை கட்டிருப்பாங்க. வேலைக்கு போறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை தம்பி. சேலை எடுத்து கட்டி பார்த்தா அவங்களுக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணம் முண்டாட்டி தூங்கி எந்திரிச்சு ஒரு 9 மணிக்கெல்லாம் வேலை கிளம்பிட்டா. 8 மணி 8:30க்கெல்லாம் சரி கிளம்பிட்டு வேலை கிளம்பிட்டா. வேலை கிளம்பிட்டு நம்பர் எங்க இருக்குன்னு கேட்டா, சரி அக்ரிகல் படிச்சிருப்பா அவள, விவசாயத்துக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லடா அது. நீ நானா இருந்தோம்னா வாத்தியார் செத்து போயிருவேன். அக்ரிகல் விவசாயம் கம்ப்யூட்டர் சயின்ஸா? நம்ம மாதிரி முட்டா பயிலுக்கெல்லாம் நாடா ஓடிக்கிட்டு படிச்ச பாரதி அதனால உயர்ந்த நம்பர் எங்க இருக்கு, நான் நம்பர் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் பைக் எடுத்துட்டு வெளியே இருக்க போயிட்டேன். வெளியே எடுத்துட்டு வந்து பாக்குறேன் பொண்டாட்டிய காணா. எப்படா ஒரே மாதிரி ஐயா வந்து பாக்குற வீட்டுல காணா. சரி, நம்ம ஊர் பக்கத்துல திருவாரூர் ஊர் இருக்கு. சரி சரி, அந்த ஊர்ல எதுவும் வேலை ஆக்குறோம். அங்க வந்து பைக் எடுத்து இங்க வந்து பாக்குறேன், புளியமரத்தூர்ல 100 நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னடி இங்க இருக்க அப்படின்னு கேக்குறேன். இதுதான் கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னா. என் மொட்டாட்டி தான் கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னா எனக்கு ஈரக்குலை நடுங்கிருச்சு. நான் எதுவும் ஆபீஸ்ல இருந்து வேலை அப்பா ஓல அப்படின்னு அங்க போய் ஆக்குறேன். புளியமரத்தூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் விட்டு 4000 சம்பளத்தை விட்டு 230 ரூபாய்க்கு வேலை ஆத்து. அதோட அவரை கெஞ்சி கெதறி ஐயா தெரியாம நடந்து வச்சுன்னு மறுபடிக்கு வந்து நாடா பேக்க பாரதியில ஓட்டலாம் தூக்கி
கீழே இறக்கிக்கிட்டு மறுபடியும் வந்து நாடகத்துல வந்து சேர்ந்தேன். இதை ஏன் சொல்றேன்னா, தெரிஞ்ச தொழில விட்டவன் கெட்ட, ஆமா. தெரியாத தொழில தொட்டவன் கெட்ட. கேட்டா அத்தியா வாங்க மெனக்கட்டு கதை நான் சொல்ல அன்பளி பாக்குறேன். அவன் அதே அவுசாரி ஒன்னாலும் முகராட்சி வேணுமா? அதான் உண்மை. நன்றி சொல்லியா? நன்றி. பாரு என்ன பாடு கேட்டுக்க. கணபதி இருக்கு வரை கவலை இல்லையா? எனக்கு அவர் தான் கணபதி சித்தப்பா. எனக்கு உங்களை பத்தி சொல்றாப்ல. கணபதி தரக்காரு. நான் எதை கேட்கிறேன் தலையில அடிக்கிறாரா? உனக்கு ஒரு காலி ஒரு கேடாடா. அவர் ஒரு விஷயம் பண்ணாரு தெரியுமா? இந்த மேடைக்கு முக்கியத்துவம் அவருக்காக ஜோரா கைத்தல் கொடுங்க. ஏன்னா தொழிலா மதிக்கணும், ஒண்ணு கலையா மதிக்கணும். ஒரு மைக் செட் போட போறோமா அதை நேசிக்கணும். கொத்தனார வேலை பாக்குறோமா நேசிக்கணும். இந்த மேடை ஏறில என்ன செஞ்சாரு தெரியுமா? தொட்டு கும்பிட்டு அந்த படியை தொட்டு கும்பிட்டு இத்தனை நாளா கும்பிட்டு மாட்டாரு. இத்தனை நாள் நாடகம் நடக்கல. இன்னைக்கு நாடகம் நடக்கிறதுனால உண்மையிலே இந்த வயசானவங்க பெரியவங்கிறது தொழில மகிழ்ச்சோம்னா வாழ்க்கையில எப்பவுமே நல்லா இருக்கும். தொழில் எந்திரிச்சு 10 ரூபா காசு கூடிருச்சுன்னு நம்ம மண்டக்கணம் பண்ண வச்சுங்க, அதோட மண்டை உள்ள போயிடும். உண்மை வாழ்க்கையிலே நான் சொல்றேன். நான்லாம் எங்க ஆத்தாப்பன் பேச்சே கேட்க மாட்டேன். அதான் எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா பள்ளிக்கூடம் போயிருந்தாரு. நமக்கு பிடிக்காது. நமக்கு பள்ளிக்கூடம்னா ரொம்ப இது. 8:45 நம்ம வீட்டுக்கு நேரம் ஒரு டவுன் பஸ் போகும். சரி, அவர் வெள்ளன கிளம்பி போச்சா நான் 8:45 அந்த டவுன் பஸ்ல தான் போவேன்னு சொன்னேன். இப்படி அவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். அவருக்கு பொறுமை பத்தல. ஒரு நாள் வீட்டுக்கு பின்னால கதவை திறந்து படியில கண்ணாடி வச்சு தலையை சீவிட்டு இருந்தேன். நம்ம டவுன் பஸ்ல போகணும் அப்படின்னு தண்டி உருத்த மட்டும் வச்சு அடிச்சாண்டா நோக்கால ஒளி என்ன போட்ட ஓடல. அதோட பள்ளிக்கூடம் போகாம ஓடி போயிட்டேன். சரி சார், அந்த டவுன் பஸ் மேல என்ன ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு? டவுன் பஸ்னா சொல்லு சார். பக்கத்தூர்ல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை வரும் துணிதான். அவங்க பெரிய மாமையே மிலிட்டரியில இருக்கான். சுட்டே நல்லா கேட்டுக்க. பின்ன அந்த பிள்ளை 8:45 அதே ஃபாலோ பண்ணி படிக்கிறோம்னு. சரி, ஒரு நாள் எங்க அப்பா போட்ட ஓடல நான் அடி தாங்க முடியாம இருந்து கடந்து ஓடி போயிட்டேன். ஓடி போய் நான் போய் சருகணி பக்கத்துல புள்ளி விடுதம்மா அங்கே போய் சேர்ந்தேன். ஒரு உரக்கடையில சேர்ந்தா எங்க வீட்டுல ஆளு தேடுறாங்க. புள்ள போனவனை காணாம நான் இங்க உரக்கல்ல வராக்க டிஃபன் சாப்பிட நடக்க சாப்பாடு. அப்பா இங்க பதறிக்கிட்டு இருக்காரு. புள்ள காணாம. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அப்புறம் கூட தாங்கி மறுபடிக்கும் பள்ளிக்கூடத்துல சேர்ந்தேன். சரி, மறுபடிக்கும் பள்ளிக்கூடம் போயிட்டு அப்புறம் எனக்கு செட் ஆகல. அங்கே போனா வாத்தியார் கேள்வி வைக்கிறேன். ஏபிசிடி எத்தனை எழுத்து? என்ன சொல்ல எனக்கு கடுப்பாயிருச்சு. நம்ம தான் அர்த்தவனை கேள்வி நம்ம யாரும் கேட்க கூடாது. அந்த ஆள் போய் நம்மள கேள்வி வைக்கிறேன். அப்படி படிப்பு நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு நேரம் திருப்பூர் போயிட்டு பணியனுங்க போய் சகல. அப்படி எத்தனாவது வருடம் தான் நீங்க படிச்சிருக்கீங்க? ஐயா தேர்டு கிளாஸ் தேர்ட் இயர். 3 கிளாஸ்ல தேர்ட் இயர். 3வது தேர்ட் இயர். அப்ப 3வது 3 வருஷமா படிச்சிருக்க முண்ட. ஆமா, அப்பதான் நம்ம படிப்பு நல்லா இருக்கு. சரி சரி. ஏய், அப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா பிள்ளைய படிக்கலைன்னா சார் உன்னை இங்கே இன்னும் 1 வருஷம் போடுங்க அப்பதான் புள்ள நல்லா படிப்பான்னு சொல்லுவாங்க. அதனால அப்படி சொல்லி 3 வருஷமா இந்த பெரிய வீட்டு எல்லாம் கேளு. அப்பெல்லாம் ஒழுங்கா படிக்கலாம் சார், இவனு இந்த கிளாஸ்ல மறுபடியும் போடுங்க நல்லா படிக்கட்டும். எப்ப நல்லா படிக்கிறானோ அப்ப பாஸ் ஆகுங்க. உண்மை. இப்ப அப்படி இல்லை, எல்லாம் பணம் கட்டித்தான் படிப்பு. ஆமா, 25,000 கட்டினா அடுத்த மாசம் பாஸ். அவன் கட்ட முடியாது 10,000 கொடுத்தானே நீ இங்கே இருடா. என்ன பணம் தான் இப்ப வாழ்க்கை. பணம் இல்லைன்னா 10 பைசாக்கு மரியாதை இல்லை. ஆமா சார், ஏன்னா பணத்துக்கும் குணத்துக்கும் பரிச்சை நடக்குது. பார்த்து நடந்துக்கடா தம்பி சொல்லியிருக்கேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எங்க தாய் மாமன் தான். என்ன சொல்ற? ஆமாயா, எங்க அம்மாவும் அவரும் லவ் மேரேஜ். என்னது? அவங்க அம்மாவும் எங்க அம்மாவும் அவர் அம்மாவும் தாய் மாமா. எங்க அம்மாவோட எனக்கு தாய் மாமே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எங்க அம்மாவும் லவ் மேரேஜ். கூட பிறந்தவங்க லவ் மேரேஜ்னா அவருக்கு ஒரு பொண்ணுடா, இவருக்கு ஒரு மாப்பிள்ளடா. நீங்க குடும்பத்தை திருப்பூர்ல என்ன பாச்சு? திருப்பூர்ல போய்
இந்த கதையை கேட்காத. ஏப்பா சொல்லு. அங்கே போனா மில்லுல வேலை ஆக்குறதுக்கு பனியன் கம்பெனியில் வேலை ஆக்க போனா 120 ரூபா சம்பளம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு. அட என்னவோ சுத்தணும் மயில புடுங்கணும் சொன்னாங்க. சரி நான் நினைச்சேன் நான் சாப்பிடுறதே ஒருவேளை 140 ரூபா வரணும். மரியாதை நமக்கு செட்டில் ஆகுன்னு மறுபடியும் வந்து கொத்தனாவில் சேர்ந்தேன். சரி அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டு இங்க வந்திருக்கேன். ஏன்னா நம்ம நாடக கலை தான் முக்கியம். அதான் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு அம்மன் கோயில் கிழக்காலே அண்ண வயல் மேற்காலே அம்மா ஒரு நடுவாளே நிக்கீதடி அடியே நாட்டு ஜன நம்ம கண்டு சொக்குதடி அம்மன் கோயில் கிழக்காலே அண்ண வயல் மேற்காலே அம்மா ஒரு நடுவாளே நிக்கீதடி அடியே நாட்டு ஜன நம்ம கண்டு சொக்குதடி அடியில பொங்க வச்சா அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா 1000 பாட்டுக்கு அவ அடி எடுத்து கொடுப்பாளே 1000 பாட்டுக்கு அவ அடி எடுத்து கொடுப்பாளே அம்மனுக்கு சித்திரையில் வரம் முடிச்சா அம்மனுக்கு சித்திரையில் வரம் கொடுத்தா 1000 வரிக்க சொல்லி சங்கீதம் கொடுப்பாளே அம்மன் கோயில் கிழக்காலே அண்ண வய மேற்காலே அம்மா ஒரு நடுவாளே கீதடி அடியே நம்பித்தன நம்ம சொக்குதடி துக்குனான் குருவியெல்லாம் தானறிஞ்ச பாசையிலே குருவியெல்லாம் தானறிஞ்ச பாசையிலே கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மழையில் தொடர்ந்து விட்டா மலத்தனி நிறைஞ்சு வரும் மடைய திறந்து விட்டா மழை தண்ணி நிரம்பி வரும் மானம் காத்திருக்கும் மஞ்சக்காளி கலந்து வரும் விதக்கையிலே சொல்லி புட்டு போனவரே அந்த மக உன்னை என்று வாழி உன்னை காதலிக்க மனசுதான் ஒப்புதடி அப்புட்டு புட்ட விதக்கையிலே சொல்லிக்கிட்டு போனவரே அந்த மக உன்னை என்று வாழே நடிகாரியே உன்னை நான் காதலிக்க போறேன் நடி அம்மன் கோயில் கிழக்காலே என்ன வயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாடி நிற்கிறடி நம்ம கண்டு சொக்குதடி நம்ம கண்டு சொக்குதடி நம்ம கண்டு சொக்குதடி 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 பலே 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 மற்றும் கைதட்டின 3 பேருக்கு நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்தில் முன்னகரமாக இழங்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா புறாச்சிறை ஒன்பிட் அரங்கரான்பட்டி பஞ்சாயத்தை சேர்ந்து ஸ்ரீ முருகாண்டிப்பட்டியில் அருள் பார்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருகை பராவருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகரை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம் சிறியிருக்கும். பங்கேற்கக்கூடிய நாடகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தால் சரி தெரியாதவளாக இருந்தால் சரி தெரியப்பட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முறை சூட்டி வரும் நடிப்பு செவேந்தன் அன்பொன்னன் புதுகையைச் சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் வருகை வருகிறேன். வேலன் வேடன் ஒருத்தனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார். எதிர்மனை உரையாடி குயில் ஓட்டு குயிடும் கோகிலவாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முறை சூட்டி வரும் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் விஜய் டிவி புகழ் அன்பு சோரி கம்மங்காரை சேர்ந்த AR ராசாத்தி அவர்கள் வருகை வருகிறே வள்ளியாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தானே என்று வெற்றி முரசு கொண்டு வரும் பேச்சுக்கு இவரா இவருக்கு பேச்சா புராணம் பேசுவாரா பேச மாட்டாரா என்று தல புராணங்களை சிறப்பாக பேசக்கூடியவர் அன்பொன்ன திருச்சி அருகாமையுள்ள மாங்குடியை சென்று MP கலைக்கண்ணன் அவர்கள்
இந்த ரங்கமடையிலே நாரதராக நடிக்க காத்து எல்லா ஊர்லயும் வள்ளி திருமண நாடகம் தான் பார்த்திருப்பீங்க. என்ன சால இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற நாடகம் வந்து வள்ளி திருமண நாடகம் இல்ல. என்னப்பா அப்படி சொல்ற? திடீர்னு வில்லி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கும். அது எப்படி வில்லி திருமணம்? ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் எல்லாமே தலையில முளைச்சது. என்னப்பா சொல்ற? மண்டக்கான நீ பெரியாளா நான் பெரியாளான் தொழில் ரீதியா ஒரு 2 மணி 2:30க்கு மேல வெறி வள்ளி திருமணமா இல்ல வெள்ளி திருமணமான்னு. அதனால விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிங்க. உண்மையிலே சிறப்பான நாரதர், சிறப்பான வள்ளி, சிறப்பான ராஜ நடிகர். பப்புன் டான்ஸ் முடிஞ்சவனா எந்திரிச்சு போகாதீங்க. எந்திரிச்சு போனா எங்களுக்கு சுத்தமா அதோட ஆர்வமே குறைஞ்சிரும். நாங்களாம் தனியா தெருவுல திரிகிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நல்லா நாடகத்தை இருந்து ரசிச்சு என்ன குறைன்னு கூப்பிட்டு சொல்லணும். அண்ணே பப்புனே நீங்க நடிச்ச சரியில்லை, மாத்தி நடிங்க அப்படின்னு சொல்லணும். அப்பதான் அந்த குறையை திருத்திக்கணும். அதனால நான் மேடையில கீழே அங்கிருந்து சொல்லப்படாது பப்புனை போட பேக்குதி அப்படின்னு அப்படி சொல்லப்படாது. தனியா கூப்பிட்டு சொல்லணும். சாரா உன் பேர் எப்படி அவங்களுக்கு தெரியும்? எனக்கு 2ஆம் நம்பர் அப்படி சொல்லணும். குறைகளை சொன்னாத்தான் நம்ம திருத்திக்கிறோம். என்ன சொல்ல போட்டானே சரி நான் சொன்னதுக்காக அண்ணே நம்பர் வாங்கியா சொல்லி வாய போடுனே. கூட்டத்துல இருந்து சொல்லப்பா தவறு ஒண்ணா கூப்பிடு தனியா சொல்றான். அவங்க உடனே அப்பதான் பேர் வாங்கலாம். உடனே இப்ப பாட்டு படிக்கல ஒப்பாரி வச்சேன். நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உண்மையிலே ஏதாவது தெரியாத விஷயம் இருந்தா நாரதத்தை கேளுங்க. தெரியாத விஷயத்துக்கு முறையான விளக்கம் சொல்லி கொடுப்பார். அன்பு ஏன்னா எத்தனை கலைகள் இருந்தாலும் நீங்க நாடகம் ஆடல் பாடல் வைக்க தெரியாம இல்லை, ஒரு கிராமிய நிகழ்ச்சி வைக்க தெரியாம இல்லை, கரகாட்டம் வைக்க தெரியாம இல்லை. நாடகத்துல எல்லா விஷயமே இருக்கு. நாடு பிளஸ் அகம். ஏன்னா நாட்டுக்குள்ள உள்ள விஷயம் என்னென்ன இருக்கு அப்படின்னு நாடகத்தில் எடுத்து சொல்றதுக்கு இந்த நாடகமே வைக்கிறது. இந்த வள்ளி திருமண நாடகத்தை ஏன் முதல்ல வைக்கிறாங்க? ஏன்னா வள்ளி திருமணத்தை விடிகிற வரை பார்த்தா கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் ஆகுமா? சகல கல்யாணம் ஆனவளுக்கு குழந்தை பாக்கியம் வரும். அப்படி சொல்லுப்பா. நீ பாட்டுல நான் ஏதாவது சொல்ல டைவர்ஸ் நிகழ்ச்சி சொல்ல சகல 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்க, எப்படி எவ்வளவு அறிவா பேசுற? நல்லா சோத்தா திங்கிறேன்டா. அப்ப நாங்களா பிய திங்கிறோமா? அவரு நீ 2 பேரும் 1 வாங்கி எனக்கு திருக்கான்னு தரப்படாரா சண்டான் வந்ததுல இருந்து. அண்ணே அண்ணே மோகன்ராஜ் அண்ணே, இந்த நாடக கலை மீது மேல ஒரு பற்று. ஏன்னா நம்ம வந்தவனா சாப்பிட போய் உட்காந்துட்டோம். அந்த டிவிஎஸ் ஹோட்டல் தானே, அங்கே போனோம்னா என்ன வேணும் ஏது வேணும்னு ஓயாம நல்லா சாப்பிடணும். பக்கத்துல இருந்துகிட்டு என்ன ஏதா இருந்தாலும் கேளு மாமாங்க. திடீர்னு மாமாங்கிறேன், திடீர்னு சித்தப்பாங்கிறேன். என்ன மூடைன்னு அந்த ஆளுக்கும் தெரியல எனக்கு. அந்த அன்பு உண்மையிலே அவர் வேணுக்குன்னு சொல்லல. அந்த அன்பு என்ன ஏது வேணும், நான் சோறு வேணாங்கிறேன் சோத்தை கொண்டாந்து வைக்கிறார், 3 வேணாங்கிறேன் கொண்டாந்து வைக்கிறார். அந்த அன்பு அது மட்டும் இல்லை, நாடகத்து மேல அவருக்கு ரொம்ப பற்று. நாடகம் ஆரம்பிச்சா அவரே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். ஜெகஜா நன்னே கப்பா அண்ணே கல்யாணே அண்ணே மோகன்ராஜ் வானே இங்க வானே மேடைக்கு வானே நம்ம நாடகம்னே இப்ப பாடுவாரு. உண்மையிலே அப்படி இல்லை சால, அந்த கலை ஆர்வம் தடங்கள் இருக்கும். இந்த நாடகத்தை அமைச்சிருக்காரு அண்ணே மோகன். அந்த ஜெகஜன் ஒரு பாட்டு பண்ணல, உன்னால தெரிஞ்ச வரியை மட்டும் பாருங்க, சும்மா பாருங்க. ஆமா ஜோனா ஒரு கைதட்டு கொடுங்க. என்ன அண்ணன் முத்தப்பானோட பாட்டு பாடுறேன். பட்டன் எல்லாம் மாட்டு எப்படி போய் மாதிரியே கண்ண திறந்தா ஒளியிலே தலை எடுத்தா நடவுலே ஒன்னு நினைச்சு வந்து மனசுலே எல்லாம் மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளியிலே தலை எடுத்தா நடவுலே ஒன்னு நினைச்சு வந்து மனசுலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஒன்ன நினைச்சு வாழ்ந்தனே ஆசை கண்ணா கண்ணா என்று சொன்னதெல்லாம் வார்த்தையா, கண்ணா என்று சொன்னதெல்லாம் வார்த்தையா.
சொல்லையா நம்ம காதலுக்கு ஜாதி ஒரு கொள்ளையா கண்ண திறந்தா ஒளியிலே நடவலே வாழ்ந்து வந்தே மனசிலே கரஞ்சு மறைஞ்சு ஓச்சு ஆசையே உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்தி கேட்டா போதும் ராசாத்தி உன்னை உனக்கு புரிஞ்ச போதும் ராசாத்தி கண்ண திறந்தா ஒளியிலே கடையிறந்தா நடவலே வாழ்ந்து வந்து மனசிலே மண்ணால் கலந்து மறைஞ்சு போட்டு ஆசையே உனக்குத்தான் உனக்குத்தான் உன்னையோ என்னையோ சம்பந்தம் இல்லை வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழ்வே போய் நான் சேருவே உள்ளமே உனக்குத்தான் உன்னையே உனக்குத்தான் உன்னையோ என்னையோ சூப்பர் வாய்ப்பு கொடுத்த உண்மையிலே ஆறுமணி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு உண்மையிலே சத்தியமா சொல்றேன் கலை மீது இவ்வளவு ஆசை இருந்திருக்கு. அவர் மேடை எப்படா கிடைக்கும்னு இருந்திருக்காங்க. நான் பாட்டை ஒழுங்கா பாடுவாரோ பாட மாட்டோம் இந்த உண்மையிலே ரொம்ப சிறப்பா ஜோரா கைதட்டு கொடுங்க. உண்மையிலே மென்மேலும் சிறக்கண்ணு உண்மையிலே இந்த வேலை மட்டும் செய்யக்கூடாது. நானும் ஒண்ணு மாதிரி காவலி போய் தான் நீனும் நானும் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக சொல்றா பாசமிகு அன்பு மாப்பிள்ளை ரொம்ப சிறப்பா இந்த பாடலை பாராட்டி சித்தப்பா உன் பேர் என்ன? வெள்ளக்கார வேலையே வேலைக்கார வெள்ளையே அன்பு சித்தப்பா சார்பாக அம்போரு அன்பளிப்பளித்து மச்சானுக்கு உண்மையிலே ஜோர் வாழ்த்துக்கள். உண்மையிலே நீ மெட்ராஸ் போல இங்கதான் இருக்க போற சொல்லிட்டு மாமா போட்டு வாங்க. உண்மையிலே அந்த கலை ஆர்வம் நான் விளையாட்டுக்கு சொல்லலை. ஏன்னா நிறைய ஆள் சும்மா மேடையில் கூட்டி வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் உண்மையிலே இந்த நாடகத்துறைக்கு தன்னை அறியாம முத்துச்சிற்பி ஒரு மேடையில் பாடிக்கிருந்தாப்புல தன்னை அறியாம நான் அழுதுகிட்டு போய் ஒரு காலில் கும்பிட்டு விட்டுட்டு அதுல 2-3 நேரம் என்ன சொன்னேன் ஊருக்கார நாடகம் பார்த்தவங்க தண்ணியை போட்டு போய் நாடகத்தை கெடுக்கிறேன். அந்த மேடைக்கு வர்ற செவ்வாய்க்கிழமை போறேன். அந்த கோயில் அனுக்கிரகத்தில் தான் இவ்வளவுக்கு நம்ம வசந்திருக்கோம்னா உங்க ஆசீர்வாதத்துல தான் நாங்க நல்லா இருக்கோம் என்பதை தெரிவித்து கொண்டு ஏன்னா அந்த கலை ஆர்வம் அன்னை மோகன்ராஜ் அன்பு மாமாக்கு நெஞ்சார்ந்து நன்றி சொன்னவனா உடனே தாளம் போகாம அந்த கண்ணை திறந்த உண்மையிலே பாடுற விஷயம் தம்பி ஃபர்ஸ்ட் முதல் முதல் மேடையில வந்து பாடுறதே பெரிய விஷயம். அதோடய தாளம் சுதீபமா உண்மையிலே இந்த மோகன்ராஜ் அன்பனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கலையிலும் சிறக்க அதே மாதிரி நல்லா சம்பாரிச்சு பொண்டாட்டி உள்ளே காப்பாத்தணும். பிராந்தி கடைக்கு அதிகமா போகாம உன்னை கும்பிடுறேன். அண்ணா உண்மையிலே நம்ம விளையாட்டுக்கு சொல்றோம்னு நினைக்கிறாங்க. சும்மா நீங்க சிரிக்கிறீங்க அது வேற. ஏன்னா நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில. நல்லா சந்தோஷமா இருப்போம். சில நாள் சந்தோஷம் வந்தோம்னா 1 கோட்டு குடிப்போம், அப்புறம் 2 கோட்டு குடிப்போம், அப்புறம் செரிமான பிரச்சனை வரும். என்ஜாய் பாடுவாப்புல நீ போய் உட்கார சத்த கணவதி இருக்க பாரியா கணவதி இருக்கு வரை கவலை இல்லை. முடிஞ்சு எவ்வளவு கொடுத்திய? 100 ரூபாயா? முடிஞ்சு 100 ரூபாய்க்கு. அதே நாங்க 10,000க்கே ஒழுங்கா நடிக்கிறது இல்ல. 100 ரூபாய்க்கு அந்த ஒரு வரியே கூட நாங்களே வருஷத்தோட பணம் வாங்கினாலும் குண்டிய ஆடிட்டே போவோம். உண்மையா போயா என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எனது தூங்க நன்றி. ஆறுமணி கலையரசு ஆறுமணி சக்கரவர்த்தி அன்பு சகலை சென்றாடமெல்லாம் வெற்றி முறை சூடி வரும் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த DR மணிகண்டன் அவர்கள் இவருங்க மணிகளை ஆறுமணியை பின்பாட்டு சேர்ப்பார்கள். பச்சை மலை பூவும் நீ உச்சி மலத்தேன் குத்தங்குறையேது நீ நந்தவனத்தே
மலத்தேன் குத்தங்குறையீரு நந்தவனத்தேன் அழகு பொண்ணு மணி சீச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணோரங்கு தூரி பச்சை மலை பூவு உச்சி மலத்தேன் குத்தங்குறையீரு நந்தவனத்தேன் காத்தோடு குழலாடு கார்குழலாடு காதோரம் லோலாக்கு சங்கதி பாடு காத்தோடு மலராடு கார்குழலாடு காதோரம் லோலாக்கு சங்கதி பாடு மக்களோடேகோ கொஞ்சம் வரும் மேகோ அஞ்சகோ தூங்க கொண்டு வரும் ராகோ நிலவ நான் பிடிச்சு வாரே கோயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து பாரே பச்சை மலை பூ உச்சி மலத்தேன் குத்தங்குறையீரு நீ நந்தவனத்தேன் உன்னாத்து முகம் பார்த்து ஆளாமல் தடம் பார்த்து வந்த வழி ஊனாத்து முகம் பார்த்து வெண்ணிலானே ஆளாமல் தடம் பார்த்து வந்த வழி போக சித்திரத்து சோழே முத்துமணி மாடே மொத்தத்தில் தானே துக்கம் என்ன மானே வண்ணமா வானவில்லை நூலெடுத்து மாறே வில்லிலே நூல் கொடுத்து சேரதச்சு பாரே பச்சை மலை பூ உச்சி மலத்தேன் குத்தங்குறையீரு நீ நந்தவனத்தேன் அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணூரங்கு தூரி தூரி பச்சை பூ நீ உச்சி மலத்தேன் குத்தங்குறையீரு நீ நந்தவனத்தேன் பாலே 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 ரொம்ப சிறப்பாக சித்த கைதட்டின 3 பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் மிருதங்க சக்கரவர்த்தி அன்பொண்ணன் எனது பாசமிகு அன்பு சித்தப்பா நான் எங்கு நாடகத்தை சென்றாலும் எங்கள் நாடகத்தை காண வரக்கூடிய ராசாத்தியுடைய மாமா ராஜநடிகை ராசாத்தியுடைய மாமா எனது அன்பு சித்தப்பா ஆறுமுகம் அவர்கள் எங்கள் நாடகம்னாலே நாடகம் எங்கே நடந்தாலும் வந்துவார் அன்பு அப்பா அவர்கள் சார்பாக எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள் அன்பு அப்பாவுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கம் அதனால ஒண்ணுமில்ல தம்பி மணிகண்டன் அவர்களுக்கும் அன்பு சித்தப்பா அன்பளிப்பளித்து பெருமைப்படுகிறார்கள் ஆரம்பம் எனது அப்பா அவர்களுக்கு நன்றி நன்றிப்பா நன்றிப்பா மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் திருவண்ணாமலையை சேர்ந்த சித்தர் டி.எம். பாரதி அவர்கள் பெருங்கமலையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் செய்ப்பார்கள் அர்ஜுனன் ஆடியோஸ் சார்பாக என் அன்பு சகலை திணையத்துறை சேர்ந்த தெம்மாங்கு பாடகர் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். வணக்கம். திருவண்ணாமலையை சேர்ந்த டி.எம். பாரதி அவர்கள் இவர்களுடைய மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் செய்ப்பார்கள்.
பேட சரக்கு வண்டி குறி சொல்ல போறானே ஐயாவுக்கு நாட்டுக்கட்டு ஐயாவோட ஏற்போட்டு தை மாச ஊர கொண்டு தஞ்சாவூர் மேல அம்பரமா சுத்தி வரும் பகலெல்லாம் விடுவாரு செல்லமே ஏன் செல்லமே செல்லமே ஏன் தங்கமே தங்கமே சிறப்பாக இசைத்த சித்தர் திருவண்ணாமலை சித்தர் டி எம் பாரதி அவர்களுக்கு சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கே சப்ளையர் அன்புவண்ணன் சிங்கப்பூர் புகழ் துபாய் புகழ் இங்க போய் செங்கக்கல்ல போட்டு நொங்கு எடுத்துட்டாங்களா சொல்லிக்கிறாம வந்துட்டாப்புல ஊரு சாப்பாடு இது அங்க போய் நொங்கு எடுத்திருக்காங்க அன்புவண்ணன் செலவுகோடையை சேர்ந்த கண்ணன் அவர்கள் விரங்கமலையிலே ஆல்ரவுண்ட் முகர் சிங் செய்ப்பார்கள் பேச குறைக்கணுமா பேச குறைன முகர் சிங் தம்பி பேச குறைங்களே பேச குறைங்க பேச்சையும் குறைங்க
பல பல ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கம். ஆல்ரவுண்ட் வாசிக்கலாம். முகர் சிங் வாசித்த எனது அன்பு அண்ணன் அவர்களுக்கு அர்ச்சனா ஆடியோஸ் அவர்கள் சார்பாக 50 ரூபாய். ரொம்ப சிறப்பாக முகர் சிங் இசைத்த அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு அர்ச்சனா ஆடியோ சர்வலர் சார்பாக அரசநாயகிபுரம் அரச நாயகிபுரம் ஒளிபரப்பி அன்பர்கள் சார்பாக அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தினார். அன்புகளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் ஏன்னா அந்த முகர் சிங் வாசிக்க ரொம்ப சிரமம். தம்பி எனக்கு அன்பளிப்பளித்து நல்லாசி வழங்கிய அருமை அண்ணர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தம்பி ஒரு விஷயம் சொல்லணும். எத்தனை பேர் இந்த பீஸ் வாய்ச்சாங்க உண்மையிலே மனசார சொல்றேன். என் தம்பி வாய்ச்சா ஜம்முன்னு வாசிப்பாப்ல. எனக்கு உண்மையிலே என்னுடைய என் மனமான வார்த்தை நன்றி. நல்ல பீஸ் ரொம்ப சிறப்பாக இசைக்கக்கூடிய வாசிப்பாப்ல. அன்புகளை சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடியதாலும் அம்பு மாமா நீலகண்டன் அவர்கள் பெருங்கமலையிலே தாளம் சேர்ப்பார்கள். பழைய மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீரமைப்பு மருதமணி கார்த்திகராஜா நாடக கலைக்குழு புதுக்கோட்டை என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்ற நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திற்கு ஒளிவழி அமைப்பு எங்கன போட்டுக்கிட்டு வேல்முருகன் செவல் சர்வீஸ் அம்பினிப்பட்டி போன்ற ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா. பெயர் தெரியாத குழந்தைகள் கூட இருக்கலாம், ஆனால் உன் பெயர் தெரியாத குழந்தைகள் இல்லை. உன் பெயரை உச்சரிக்காத வாய்களே உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மற்றும் நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், இளைஞர் எழுச்சி நாயகன் அன்பு மைத்தினர் மருதமுடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வெறுமலையிலே பகுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரடி புதுகை ராணி அவர்கள் வெறுமலையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி நீ பாடி நான் பாடி சேர்ந்து புட்டாசி மஞ்சாடி அரச்சமாவ அரப்போமா தோச்ச துணிய தோமா நம்ம கதையை கேட்போமா பிள்ள வளர்ச்சி பாப்போமா எம்மா 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 எம்மம்மா. ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு சேலைகள் யாரும் நன்றியை தெரிந்து கொண்டு மற்றும் உங்கள் என்று உங்கள் அன்பையும் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமல் திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும். மறுநாள் ஆடி மாதம் 18ஆம் தேதி நாளைக்கு திங்கட்கிழமை காலை மாபெரும் மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெறும், சிறப்பாக நடைபெறும். அதில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பொதுமக்கள் அனைவரின் நாடகத்தை காண அன்பு கொண்டு இப்படிக்கு முருகாண்டி போட்டி ஊரார்கள் மற்றும் இளைஞர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அமைத்திருக்கும் ஐயா இங்கிட்ட நின்று சத்தம் போடாம கொஞ்சம் அமைதியா இருந்த சிங்கையா முருகாண்டிப்பட்டி ஊரார்கள் மற்றும் இளைஞர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தினை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் பாசமிகு அன்புடைய நாடக அமைப்பாளர் ஆர் மோகன்ராஜ் இந்த முருகாண்டிப்பட்டி இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டும் எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு அமைச்சிருக்க. அந்த அக்கா கடுப்புல இருக்கு விடியட்டும்டா அப்படின்னு மோகன்தாஸ் அமைதியாரு கொண்டே நானே. மோகன்தாஸ் முருகாண்டிப்பட்டி உண்மையிலே பாசமானவர் பண்பானவர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்ல எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் குறைஞ்ச செலவுனா 70,000 கூடனா 1 லட்சம் எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அண்ணனை தொடர்பு கொடுங்க சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு பட்டாம்பூச்சி இந்த பாரு பாரு நன்றி என்று கலந்த வணக்கத்தை. ஏன்னா நம்ம ஏரியா நல்ல நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் முன்ன பின்ன ஆகும். ரெண்டு பேர் வந்திருக்கிறதுனால அதனால கொஞ்சம் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. அன்பு சொந்தங்களே, கலை உறவுகளே, 12:30 வள்ளி வருவாங்க, 1:45 நாரதர் வருவாரு, 3:45 முருகன் வருவாரு, 5:45 சாமான்களை வேன்ல ஏத்திடுவோம். அதனால கொஞ்சம் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. அன்பு சொந்தங்களை என்பது சாப்பாடு ஏற்பாடு உண்மையிலே அந்த டிவிஎஸ் ஹோட்டல்ல அந்த உபசரிப்பு அந்த அக்கா அந்த அண்ணன் நம்ம மோகன்ராஜ் அண்ணன் எல்லாருமே என்ன வேணும் ஏது வேணும் ரொம்ப உண்மையிலே வீட்டு சாப்பாடு மாதிரியே ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த சாப்பாடு உபயமா சாப்பாடு உபயம் ஆரம் ராதாகிருஷ்ணன் சித்ராதேவி குடும்பத்தார்கள் ராதாகிருஷ்ணன் சித்ராதேவி குடும்பத்தார்கள் நெஞ்சார்ந்து நன்றி. சாப்பாடு உபயம் செய்த ஆரம் ராதாகிருஷ்ணன் சித்ராதேவி குடும்பத்தார்கள் நெஞ்சார்ந்து நன்றி. இந்த உபசரிப்பு என்ன வேணும் ஏது வேணும் ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்து
விழா குழுவின் சார்ந்த நன்றி மற்றும் நாடகத்தில் சிறந்த முறையில் வீடியோ கவர்ச்சியுடைய பாசமிகு அன்பண்ணன் நாடக கலை உலகம் கோமாளி ரசிகன். நம்ம நாடக என்ன மாவட்டம் என்ன தாலுகா அப்படின்னு பேஸ்புக் ஐடியில கோமாளி ரசிகன் அப்படின்னு தமிழ்ல போட்டீங்கன்னா வந்துடும். எந்த ஏரியாவில் நாடகம்னு காலையில 10 மணி 11 மணிக்கு உள்ள வீடியோ வந்துடும். எல்லாரும் ஆதரவு தாங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இணையத்து பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி நீ கொட்டாங்கூச்சிடி பலபலனை கழிக்கிற கமல கண்ணாடி பக்குவமா மாமே முன்னாடி அழகே அழகே உன்ன மனைவியாக்கவா கணவன கைய பிடிக்கணும் கணப்பிலவும் அப்படிக்கணும் கணவன கைய பிடிக்கணும் கணப்பிலவும் அப்படிக்கணும் பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி கொட்டாங்கூச்சிடி பலபலனை கழிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா மாமே முன்னாடி அழகே அழகே உன்ன மனைவியாக்கவா கணவன கைய பிடிக்கணும் கணப்பிலவும் அப்படிக்கணும். இப்பதான் உனக்கு மனசு ஆறி இருக்குமே. ஜில்லுன்னு இருக்கு ராணி. ஜில்லுன்னு இருக்கு. குளு 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 குளுன்னு இருக்கு. அது எப்படி இருக்கும்? குளு 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 குளுன்னு இருக்கு. குளு 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 குளுன்னு. ராணி அப்படியா இருக்கு? சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன மாமா, இந்த மாமா நல்லா இருக்கீங்களா? இது கொஞ்சம் ஓவராத்தான் இருக்கு. அது என்ன உங்களை எல்லாம் தொட்டாதான் சந்தோஷமா இருக்கீங்க? என்ன இப்படி? எல்லாரும் சித்தரை பார்த்து கத்துக்குங்கப்பா. தான் தொடாம பேசுவாப்ல. எங்களை தொட்டா போதும், மருதமணிய கட்டி பிடிச்சாதான் போதும். அந்த ஆளு கட்டி பிடிக்கிற பெரிய விஷயம், அந்த ஆளு தூக்குவாப்புல பாருங்க. அது ஆமா, இப்ப பாருங்க அவர் என்ன பாடுபடுத்த காத்திருக்காப்லையோ. அண்ணே அட என்னம்மா நீ காப்பு கட்டிக்க, உனையதான் கையில காப்பு கட்டாதுன்னு சொல்றானா இல்லையா? அந்த சாமிக்கு அந்த சோதனையே சாமிக்கு வரல சோதனை, ராணிக்குத்தான் சோதனை வந்துருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல, அந்த கைய வச்சு நீ என்ன பண்ண போற? அடிக்க போறார். ஏ ஆத்தா அத்தரமா வாரியா வாரியா பாண்டாமணி போரியா
குத்துண்டா என்னடா நீ அதுக்கு பேரு தட்டான்னு சொல்லுவாங்க. அது தட்டான் அது குத்துமா? லைட்டா பிடிக்கணும். அது என்ன நான் புடிச்ச புடியில தெரிச்சு ஓடி போச்சு. ரொம்ப அழுத்தி புடிச்சேன்னா செத்துருமா? வாளு செத்துரும். மண்டைய மட்டும் நீங்க ஏதோ தப்பு தப்பா சொல்லி தீர்மானமா? ஐயோ அவசரத்தை பிறந்த மாமா தீர்மானத்தை பின்னாடி வச்சிருக்கையா? அவசரக்கு மாதிரி வச்சிட்டீங்களா இன்னைக்கு? அட எப்போ முன்னாடி எப்ப இன்னைக்கு பின்னாடி வச்சிருக்கேன். அதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கியா நீனு? கேடு நான் சரியா வச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. சரியா வச்சிருக்கேனா? அப்படியா அண்ணே? நான் மறுபடியும் தீர்மானம் வைக்கவா? அர்ஜுன் மாமா ஆடியோஸ் அரச நாயகி இதுக்கு மட்டும் எக்க வைக்கிறாங்க பாரு. அர்ஜுன் மாமா ஆடியோஸ் அரச நாயகி புறம் எனது அன்பு நண்பர்கள் சார்பாக எனது அன்பு தங்கை ராணி அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்காங்க. அர்ஜுன் மாமா ஆடியோஸ். ராணி உன் வாயால அர்ஜுன் மாமான்னு சொல்லிரு, அப்பதான் ஜீவ சமாதி ஆவாங்க. அந்த சத்தமா சொல்லணுமா? சொல்லிருப்பா. இங்கத்தான் இருக்கியா நீ இன்னும் போகலையா? யாரு அர்ஜுன்? யாருங்க? உங்க மாமாவா? இல்ல மாமான்னு ஓப்பனா வெளில காட்ட மாட்டாங்க, பழைய சோறு தான் போடுவாங்க வீட்டுல. உங்க வீட்டுல மட்டும் நீங்க நல்லா சாப்பாடு சாப்பிடணும், நான் வீட்டுக்கு போறதா இல்ல இங்கே இருக்கிறதா? மாமா வீட்டுக்கே போறதா? சரி ஒரு வார்த்தை அர்ஜுன் மாமா எங்க அப்படின்னு சொல்லிடு. என்னங்க? ஐயோ அர்ஜுன் மாமா ஆடியோஸுங்க. ஐயோ என்ன நீ நல்லா கோர்த்து விடுறியனே. அர்ஜுன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி அந்த வணக்கம். ஆடியோ சூப்பரா இருக்குங்க, உண்மையிலே நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இங்க அண்ணன் நம்ம கூப்பிடுறது அண்ணன் வேணும். யாருக்கு மாமா? அர்ஜுன் மாமா. அர்ஜுன் மாமான்னு அவரு அவங்க சொல்ல சொல்லிருக்காங்க. குடியே கெடுத்து போடுவோம் போல நீ. சரியா? ஐயோ கண்ணிமைக்கோ நேரத்தில் காதல் கொண்டேனடி அடிச்சு திண்டேனடி
கிளுகிளுப்பு. அப்பக்கப்ப சோந்துருது. அப்பக்கப்ப அடிச்சாதான் அண்ணனுக்கு வேலை செய்யும். எப்படிண்ணே எங்க அடிப்பு? இருடி உன்னை நான் காசிக்கு கூட்டிட்டு போல யாகத்துக்கு. ராணி காசிக்கு 2 பேரும் போறிய, வரும்போது அண்ணனுக்கு 4 மண்டோடு வாங்கிட்டு வாடா. வந்தா தானே தேவல, அங்கதான் யாகத்துக்கு மொட்டை குண்டியாவே கிளம்புறமே. அப்ப 2 பேரும் அங்க போய் பூசை பண்ண போறீங்களா? ஆமா. அதான் அப்பயே பாடிட்டமே, நீ தூங்கிட்டியா? அப்ப இப்பதான் பாட கேளு, பள்ளியிட்ட கேளு பாடு. என்னங்க நீங்க பொறுமை வேணாமா எல்லாத்துலங்க? இப்படி கோவப்படுறீங்க. பொறுமை ரொம்ப முக்கியம் இல்லையா? கட்டிங்க்கு காசு இருக்காது. என்ன 50 ரூபா கொடுக்க வந்தீங்க, 20 ரூபா கொடுத்துட்டு போறீங்க? அது என் மேல ஒரு அன்பு இன்னும் வந்துகிட்டே இருக்கு. 10 ரூபாயா பாரு என் சித்தப்பு. ஓ இடுப்பு அழகானது, ஒளியும் பெண்ணானது. இடுப்புக்கு அழகானது, பார்த்தேனே அங்க என்ன தெரிகிறது? ஐயோ அந்த ராணி வாராணி நீ குடுக்குவியம்ல பம்பர் குலுக்கல். மாடு 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 சுத்து மாடு. காப்பு கட்டிக்கிட்டு இருக்க, நான் தாலியா கட்ட போற, கெட்டி மீன வாச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன குளுக்க ஆரம்பிச்சோடனே அவர் கிளம்பி. ராணி என்னனே நீ இவரை பத்தி என்ன நினைக்கிற? சித்தர் என்ன இதுல ரொம்ப வீக்கா இருக்காப்ல குளுக்குறதுல? அவரு உன் மேல ஒரு நோக்கமாக இருக்காரு. ராணி இப்படி ஓர வஞ்சம் வச்சு ஆடலாமா? இங்கிட்டு திரும்பி ஆடினானே நாங்க 4 பேரும் பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ல முடியும். அங்கிட்டே பார்த்து ஆடிட்டு ஸ்பீக்கரை காமிச்சு என்ன பண்ண போற நீ? போகும்போது அதை கொடுப்பாருன்னு நினைச்சேன். நம்ம 4 பேரும் தெருவில் தெரியும். வேணாம் வேணாம் வேணாம். இப்ப என்ன உங்களுக்கு ஆட்டணும் அவ்வளவுதானே? இங்க பக்கத்துல இந்த மைக்கு. ஓ அந்த மைக்கு. சரி நான் ஆட்டுறேன். சரி நீ வாங்க மடியில உட்காந்துக்கோ. அவர் சொன்னதை கேட்டீங்களா? என்னது? அவர் என்னை அக்கா கூப்பிடாரு. இத்த தம்பி இருந்து நான் கவனிக்கல. ரொம்ப நன்றி. என்ன தம்பி குழந்தையாவே இருக்காப்ல, முடி முளைக்கல. ராணி நீ கண்டுறியோ நாங்க கண்டுறியோ. குத்துறே குத்துறே செல்ல போட்டு குத்தா மாட்டோம். குத்தா மாட்டோம். மாமாவே மாமாவே
சிலுக்குடா சிலுக்குடா. என்ன கோயிலுக்கு இப்பே கிளம்புற மாதிரி இருக்கு. ஆத்தாடி இன்னைக்கு சித்தர் விரதத்தை கலைக்க போறாரு. என்னால கோயில் கிளம்புற